விஜய் நடிச்ச கோட் படம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. நார்மலா ஒரு படம்னு பார்த்தா ஸ்டோரிக்குள்ள அங்கங்க ஒரு ஐ மூமெண்ட்ஸ் இருக்கும், அது தியேட்டர்ல தெரியும். ஆனா இந்த கோட் படத்துல எதெல்லாம் ஐ மூமெண்ட்ஸோ அது முதல்ல எழுதிக்கிட்டு அடுத்து 4-5 கேமியோ போட்டுவிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரி செட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதனாலே படம் ரொம்ப ஆவரேஜா இருந்துச்சு. வெங்கட் பிரபு அஜித் ரெஃபரன்ஸ் வச்சதுக்கான காரணம் ரியல் லைஃப்ல அஜித்தும் விஜயும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, எந்த ஒரு ஈகோவும் இல்லாம இருக்காங்க, அது வெளியே எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு. இப்ப அது எப்படி ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் தல ரெஃபரன்ஸ்னால தான் இந்த படமே ஓடிச்சு அப்படின்ற மாதிரி ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. இதுல கடுப்பான விஜய் ஃபேன்ஸும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ட்விட்டர்ல. இதுல வெங்கட் பிரபு மேல செம்ம காண்ட்ல இருக்காங்க விஜய் ஃபேன்ஸ். ஒரு 4-5 வருஷமாவே இந்த தளபதி சண்டை எல்லாம் இல்லாம இருந்துச்சு. ஒருவேளை எல்லாம் மெச்சூர் ஆயிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள வெங்கட் பிரபு ரெஃபரன்ஸ்னால மறுபடியும் இந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த ஒரு ரெஃபரன்ஸ்க்கே இந்த விஜய் அஜித் ஃபேன்ஸ் இப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னா விஜய் அஜித்தும் ஒரே படத்துல நடிச்சு அது 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு ஸ்கோப் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த டைரக்டரோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.